வணக்கம். செங்கோட்டையின் வீட்டிற்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அதிரடியான மாற்றம் அதிமுகவில் உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் பிரச்சனைகள் அதிக அளவில் வராமல் இருப்பதற்காக செங்கோட்டையன் அவர்களிடம் தனிப்பட்ட முடிவுகளை தெரிவிக்குமாறு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மாலை செங்கோட்டையன் அவர்களது வீட்டிற்கு செல்ல உள்ளதாகவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறாமல் இருப்பதற்கும் பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த சந்திப்பு நடைபெறலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. குறிப்பாக ஜூன் 4ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் தெரிந்துவிடும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளரா அல்லது நீடிப்பாரா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விற்கு பதிலாக ஜூன் 4ஆம் தேதி மாலை முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் அதிமுக சுக்குநூறாக உடைகிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மன்னித்து விடுவார்களா என்பதை தீர்மானிக்கக்கூடிய நாள் ஜூன் 4ஆம் தேதி. இந்த சூழ்நிலையில்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடாமல் இருப்பதற்காக செங்கோட்டையன் வீட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்திருக்கிறார். என்னதான் வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமியை விட சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பொறுமையாக இருந்ததற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுக உடைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையில் அமைந்திருக்க காரணமாக வித்திட்டதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் வேலுமணி போன்றவர்கள். மீண்டும் இது போன்ற நிலைமை உருவாகிவிட்டால் பன்னீர்செல்வத்தின் நிலைமைதான் தமக்கும் என்று நினைத்து கொண்டுதான் இன்று மாலை செங்கோட்டையன் அவர்கள் வீட்டிற்கு செல்ல உள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்தது போதும். இனியாவது நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடைவதற்கான வழிமுறையை அனைவரிடம் ஆலோசனை செய்து முடிவெடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி என்ற கேள்வியும் செங்கோட்டையன் அவர்கள் வாய் திறந்து சொன்னால் மட்டும்தான் அது என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. இனி சட்டமன்ற தேர்தல் தான். அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறாரா அல்லது அவரது பதவி பறிபோகிறதா என்பதை ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நாம் பார்ப்போம். தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் வீட்டிற்கு சென்றால் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை மன்னிப்பாரா அல்லது பதவியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விலக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பாரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.